வெல்கம் டு த லெக்சர் ஃபார் ஐஜன் வேல்யூஸ். நம்ம இப்போ என்ன பார்க்குறோம்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மெஷின் லேர்னிங் ஃபவுண்டேஷனில். ஸோ வில் ஸ்ட்ரெயிட் அவே கோ டு தட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு இருக்கு, அது 3 1 1 3 இருக்கு. ஸோ டெல்டாங்கிறது தான் டிட்டர்மினன்ட். ஸோ இதுக்கு ஐஜன் வேல்யூஸ்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா இன்டூ ஐ விச் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அது டிட்டர்மினன்ட் வேல்யூ இதுக்கு என்ன வரும். இப்போ 3 × 3 9, இங்கே ஒன்னா -9 - 1 8 வரும். ஸோ இதுதான் டிட்டர்மினன்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இதை சிம்பிளாக எப்படி ஐஜன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 3 × 3 போட்டுட்டு -1 × 1 போட்டிங்கன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சிடும். ஸோ தட் இட் மீன்ஸ் தட் ரெண்டு இண்டிபெண்ட் காலம்ஸ் இருக்கு, ரெண்டு ரூட் இருக்கு. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 3 - லாம்டா, அப்புறம் இந்த டயகனல் எலிமெண்ட் மாத்திரம் மைனஸ் லாம்டா போடுங்க. 3 - லாம்டா இன்ட்டு 3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிட்டு -1 × 1 which is equal to 0. ஸோ இதை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி வந்துடும். லாம்டா ஸ்கொயர் -6 லாம்டா ப்ளஸ் 9 -1 = 0. இப்போ நீங்கள் இதை பார்த்து இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா ரெண்டு ரூட் இருக்கும். குவாட்ராட்டிக்னாலே ரெண்டு ரூட் இருக்கும். அது என்ன ரூட்டு? ஒன்று வந்து இப்போ வந்து சம் ஆஃப் த டூ சம் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து 8 λ1 + λ2. அதே மாதிரி λ1 λ2 + λ2 எவ்வளோ வரும்? 6. சம் வந்து 6, ப்ராடக்ட் வந்து 8. ஸோ ஒரு ரூட் வந்து 4, இன்னொரு ரூட் வந்து 2. இது ரொம்ப இது இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிடுங்க. ஸோ அதனால் ஐஜன் வேல்யூஸ்ங்கிறது λ1 வந்து 4, λ2 is equal to 2. ஸோ இதோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ λ1 × λ2 is equal to டிட்டர்மினன்ட். இது வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா ரெண்டு ஐஜன் வேல்யூஸ் இருக்குது, அதுக்கு அதோட ப்ராடக்ட் ஆஃப் தி ஐஜன் வேல்யூஸ் இஸ் டிட்டர்மினன்ட். அடுத்தது சம் ஆஃப் தி ஐஜன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ். இது ரெண்டு முக்கியமான கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் பிசிஏ, பிரின்சிபல் காம்பனண்ட் அனாலிசிஸ், இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட மெயின் இது வந்து ஐஜன் வேல்யூஸை க்ளீனாக புரிஞ்சு ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் போட்டு இதை சால்வ் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டீங்க. மிச்சது எல்லாத்துக்கும் எல்லா கான்செப்ட்டுக்கும் இது ஒரு பேஸாக இருக்கும். தேங்க்யூ.